நீங்கள் அனுமதி கொடுத்தா கணவருக்காக அவங்க போகிறாங்க. கணவர் அனுமதி மனசு கொடுத்தா துன்பப்படுறாரு. நான் போகிறேன். நான் அவர் டபால்னு காலில் காலில் விழுந்துட்டாரா, காலில் விழுந்து நீதாம்மா சக்தி ரூபிணி, என்னை வந்து காபந்து பண்ணுறதுக்காக வந்துட்டு நீ வந்துட்டு போகிறேன்ற பாரு, இன்னும் வந்து நாங்கள் வந்துட்டு பெரிய இதில் இருக்கணும், நீங்கள் அதனால தான் அதை கடைசி காலத்தில் வந்துட்டு உண்மையான ஒரு பக்தி, உண்மையான பாசம், உண்மையான அன்பு இருக்கிறவங்க தான் இதெல்லாம் பண்ண முடியும். பண்ண முடியும். பணத்துக்காகவும் இதுக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் வாழறவங்க இதை செய்ய மாட்டாங்க. செய்ய மாட்டாங்க. உண்மை உண்மை. அப்போது சரிம்மானிட்டு இவரை மணப்பெண் மாதிரி இவங்களுக்கு அலங்காரம் பண்ணி இவங்களை போட்டு உள்ள அனுப்புகிறாங்க. போகிறாங்க, இவர் கதவை சாத்திக்கிறாங்க. கதவை சாத்திட்டு அவரே வாசலில் உட்காந்துன்னு இருக்கார். ராஜாவே அங்கே அந்த இதில் அந்த ரூம் வாசலில் உட்காடுறாங்க. உட்காந்த உடனே காலையில் 4 மணி இருக்கும். குழந்தை சத்தம் கேட்குது. குழந்தை அழுகுது. ஆண் குழந்தை அழுகுது. குவா 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 குவான்னு கத்துறது. கத்துன உடனே எங்கடா நம்ம ராஜ்யத்தில் வந்து குழந்தை சத்தம் கேட்குது, இவ்வளவு நாள் இல்லாத இருந்தது அரண்மனையில் கேட்குற, இதே வந்து நம்ம எப்படிடா இதை வந்துட்டு இது இருக்குதுன்னு இவர் அங்கே வர்றாரு. உடனே எல்லாம் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எங்கே குழந்தை சத்தம் கேட்குது பாடுறான்றாங்க. கடைசியில் இந்த அம்மா குழந்தைய எடுத்துக்கின்னு கையில் அப்படியே இந்த 2வது மனைவி குழந்தைய எடுத்துக்கின்னு கையில் வெளியில் வராங்க. வெளியில் வந்தோடனே அப்போது இவர் இல்லை, சித்தர் இல்லைங்க, சித்தர் இல்லை, இந்த குழந்தை வண்டி வெளியே இவங்க எடுத்துன்னு வராங்க. வந்த உடனே இந்த குழந்தை பேசுதா, குழந்தை பேசுது, வல்லால மகாராஜா உனக்காக யாமே வந்தோம், அண்ணாமலையானாகிய நான் உனக்காக பிள்ளையாக பிறந்தேன், அப்பா பிள்ளையாக பிறந்தேன். அதாவது சிவனை வந்து ஒரு சாரார் நினச்சிப்பாங்கன்னா ரொம்ப கோபக்கார தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் பக்கத்தில் போகிறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. ஆனால் சிவன் அடியாராக இருக்கிறவங்களுக்கு தான் சிவன் எவ்வளவு கருணையா மூர்த்தி அப்படிங்கிறது தெரியும். அதாவது அந்த மகாராஜாவுக்கு சிவன் பண்ண அனுகிரகம், அந்த பிள்ளையாக பிறந்தது வல்லால மகாராஜாவுக்கு பிள்ளையாக பிறந்தாரு. ஆமாம். அப்போது சரி நீ பிள்ளையாக பிறந்துட்ட, சரியா நான் வந்துட்டு இதை பண்ணுறேன்றாரு.